ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்ரீ ஃபேஷன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது இந்த கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து இது தான் கொடுத்துருந்தாங்க. இந்த அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு வந்து ஓவர்லாக்லாம் போட்டு நல்லா பர்ஃபெக்டாக தான் தைச்சிருக்காங்க. பட் ஆனால் ஃப்ரண்ட்டோட கப் ஷேப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள், இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அந்த கீழே வச்சுருக்க வந்து பட்டி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பேக் வந்து நல்ல லென்த்து தான் இது. ஆனால் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்து பட்டி தேவை கிடையாது. அந்த கஸ்டமர் வந்து இது கொடுக்க சொல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்து பட்டி வந்து கப்ஷை வந்து பாதி அளவுக்கு தூக்குன மாதிரி இருக்குது, போட்டால் வந்து நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த வந்து கப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வச்சுருக்காங்க. பட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. நார்மலாக நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், பேக்கில் என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த்தை விடவே உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் குறைச்சி வந்து கப் ஷேப் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் லென்த்து பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து 13 இன்ச்சுக்கு 13.5 இன்ச்சு நம்மளுக்கு வந்து கீழே வந்து பேக் விடவே ஃப்ரண்ட் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது கீழே. அண்ட் வந்து பட்டி வந்து பாருங்கள் ஒரு 4.5 இன்ச்சு கிட்டே வந்து பட்டி ஷேப் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கப் ஷேப் வந்து கொஞ்சம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டிங்கில் நம்ம வந்து 3 டாட் வந்து பிடிக்கிறது வந்து ஒரு இன்ச்சுக்கு நம்ம பிடிச்சி வைப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் தைச்ச ப்ளவுஸ் வந்து நான் இதில் காமிக்கிறேன். அவங்க சொன்ன கரெக்ஷன் வந்து நான் இதில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் லென்த்து பாருங்கள், நான் வந்து 13 இன்ச்சு பேக் லென்த்து வச்சுருக்கேன். ஸோ இதோட ஃப்ரண்ட்டு வந்து பாருங்கள் கப் ஷேப் நான் எப்படி வச்சுருக்கேன்ட்டு. கப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த பட்டி சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த அளவுக்கு இருந்தாலே வந்து நம்மளுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் வந்து பிடிக்கிற டாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு கேப் விட்ட மாதிரி 3 டாட்டுமே வந்து 1 இன்ச்சில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பேக்கு ஃப்ரண்ட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் சைஸில் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வியர் பண்ணுறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நான் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்கமாக இருக்கும் கீழே, அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டிச் பண்ணாமல் பேக்கும் ஃப்ரண்ட்டு வந்து ஒரே லென்த்தில் இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் தான் வந்து ஒரு நல்ல டெய்லராக வந்து ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பிகினர்ஸ் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன கப் ஷேப்பு பட்டி வந்து ஊக் பட்டியும் வி பட்டியும் வந்து ஒரே ஈக்குவலாக வர மாதிரி அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ இதோட ஃப்ரண்ட்டு லென்த்து பாருங்கள் 13 இன்ச்சுக்கு நான் வந்து 11.5 இன்ச்சு வந்து நான் வந்து கப் ஷேப் வச்சுருக்கேன். ஸோ இதில் அந்த பட்டியில் இது கப் ஷேப் வந்து என்னென்ன இதுவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து பெருசாக இருக்கவங்களுக்கு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கப் ஷேப் வைப்போம். லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து பேக் லென்த்தும் ஃப்ரண்ட் லென்த்தும் என்ன லென்த் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கப் ஷேப் வந்து வைக்க போகிறோம். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். கஸ்டமர் வந்து எந்த லேஸும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ கஸ்டமர் உங்களுக்கும் இதே மாதிரி தைக்கணும் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.